நம்ம குடும்பம். இப்போ நம்ம ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ சிம்பிளாக இந்த காஃபி மேக்கர் வச்சு நம்ம ஃபில்டர் காஃபி போட்டுடலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டை விட ஃபில்டர் காஃபி தான் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். இதில் 3 அட்டாச்மெண்ட் இருக்கும். பாட்டம் இதில் ஒன்று இருக்கும். இதில் வந்து காஃபி பவுடர் போட்டுக்கணும். இதில் தண்ணி ஊற்றிக்கணும். இதை வந்து இப்படி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு இதில் காஃபி பொடி போட்டுட்டு இதுக்கு மேலே இதை நம்ம ஸ்த்ரெட் டைப் மாதிரி இருக்கும். அதை மூடிட்டு ஹீட் பண்ணோன்னா நமக்கு காஃபி பவுடர் வேணும். இப்போ நம்ம இதில் காஃபி பவுடரை போட்டுடலாம். எனி ஃபில்டர் காஃபி பவுடர் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுடுங்க. கீழே தண்ணி பிடிச்சிட்டு இதை இது மேலே வச்சுட்டு மேலே இருக்கிற இதை வந்து நீங்கள் ஸ்க்ரூ த்ரெட் டைப்பு தான் ஒரு 2-3 ஸ்க்ரூஸ் போட்டுட்டு நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவ்வோ இல்லை கேஸ் ஸ்டவ்வில் கூட நீங்கள் வச்சிங்கன்னா என்னாகும், இந்த வாட்டர் வந்து என்னாகும், பாயில் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாயில் பண்ண ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு மேலே இருந்து நல்ல காஃபியோட மனம் உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா அதில் நல்லா அப்படி பபிள் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் ஒரு 1 மினிட்டுக்குள்ளே உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா தெரியும் பாயில் ஆகிறது. நல்லா பாயில் ஆகி இங்கே பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது, பாயிலாகவும் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இதை கேஸ் ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோன்னா இப்போ நமக்கு டிகாஷன் ரெடியாக இருக்குது. இப்போ இப்படி கொதிக்குது பாருங்கள், அந்த டைம்லேயே நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், அப்போவே அந்த மேலெல்லாம் நல்லா கலெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு டம்ளரில் காஃபி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எவ்வளோ டிகாஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, இல்லை லைட்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க.